Hi guys, this is PPD here. So 2025 கான resolution என்னன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோன்றதான். So that's what I'm doing. I'm trying to bring educational content for everyone, making it a little bit easy for you guys. So I'm going to start with the relational algebra, which includes relational query languages, and then what are queries, and we will be focusing on basic operations and compound operations in relational algebra. If my voice quality is not enough, or if you find my teaching a little bit different, you may comment and I'll try to change that. And please cope with me. This is my first video ever to make in YouTube. So, yeah, let's travel together. நாங்க பார்க்க போறது வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ண முன்னாடி we should have a clear understanding on why we need relational algebra. Okay, so relational algebraன்றது வந்து obviously it's an operational way to think about data. சரிதானே, the mathematics behind data manipulation. ஸோ இது எதுக்காக நான் ஒரு கொஷின் கேட்கும்போது எங்களுக்கு 100% ஃபோக்கஸ் எங்கே வரும்னா ரிலேஷனல் குவரி லாங்குவேஜஸ்ல வரப்போகுது. இப்போ நார்மலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஏன் நார்மலாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா, ஓகே, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா, சரிதானே, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு தெரியும். ஓகே, we definitely know that there are operators in programming languages. We have operators. Let me take arithmetic operators. Okay, arithmetic operators. Arithmetic operatorsல addition, subtraction, multiplication, division இதுக்கு எல்லாமே நமக்கு தெரியும். There are specific operators. சரிதானே, ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியும். ஈவன் வி ஹாவ் எக்ஸ்போனன்ஷியல் calculations-க்கு நாங்கள் வந்து ஆர்டர் யூஸ் பண்ணலாம், பவர் யூஸ் பண்ணலாம், வி கேன் ஈவன் யூஸ் parenthesis. சரிதானே, ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு பின்னாடி இருக்க மேத்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஆனா பைத்தன்லேயே நம்ம இப்போ கன்சிடர் பண்ணும்போது ஃப்ளோ டிவிஷனும் மாடியூலஸும் இருக்கு. சரிதானே, ஒரு பிகினர் லெவல் ஸ்டூடெண்ட், ஓகே, ஒரு பிகினர் லெவல் ஸ்டூடெண்ட் கிட்ட 7 ஃப்ளோ டிவிஷன் 2 எவ்வளவுன்னு கேட்டா he may not answer, but then we can teach him that this gives out the integer part of the answer அப்படின்னு. லைக் இப்போ 3.5 தான் ஆன்சர்னா 3 தான் வந்து ஃப்ளோ டிவிஷனுக்கான ஆன்சர்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதே 7 மாடியூலஸ் 2 இருக்கும் போது அதோட அவுட்புட் வந்து we can say 1. என்ன 1ன்றது அவுட்புட், ரிமைண்டர் எவ்வளவோ, அதாவது 3 அண்ட் ரிமைண்டர் 1 வரும்போது, சரிதானே, 1 ரிமைண்டர்னு வரும்போது அந்த 1 தான் மாடியூலஸ்ன்ற ஃபங்க்ஷன் மூலமா, மாடியூலஸ்ன்ற அந்த ஆபரேஷன் மூலமா எங்களுக்கு அவுட்புட்டா வருதுன்றதை we can teach them. சரிதானே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ். ஓகே, இந்த குறிப்பிட்ட ஆபரேட்டருக்கு பின்னாடி இருக்க கதை வந்து இதுதான். சரிதானே, அதே மாதிரி இப்ப நீங்க நார்மலா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சீக்வல் குவரி லாங்குவேஜஸ் இருக்கு. சரிதானே, நார்மலா நீங்க யூஸ் பண்ற சீக்வல் குவரி லாங்குவேஜஸ் இருக்கு, எஸ்கியூஎல் இருக்கு. சரிதானே, அதுல நீங்க நார்மலா செலக்ட் யூஸ் பண்ணுவீங்க. சரிதானே, செலக்ட் யூஸ் பண்ணுவீங்க. காலம் நேம், அதாவது ஃபீல்ட் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் நேம், ஏஜ், லைக் தட். அண்ட் யூ கேன் சே ஃப்ரம், yeah, select from which table you want to select from that. Let's say we are selecting from employees table. Yeah, இப்படி நீங்க நார்மலா டே டு டே யூஸ் பண்ணுவீங்க. சரிதானே, டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுக்காக நீங்க நார்மலா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, பட் இந்த செலக்ட்ன்ற கீவேர்டாலையும் இங்க நீங்க மென்ஷன் பண்ற காலம் நேம்ஸ் அல்லது ஃபீல்ட் நேம்ஸாலையும் வாட் இஸ் த சேஞ்ச் தட் இஸ் ஹேப்பனிங்? What's the change that happens due to these keywords that you are using, or these field names that you are using? What's happening here? Okay, you even update update some important aspects of your relations. For example, you may change the name of the relation, or you may change the name of the database, or you may change the name of the column. For that you use update. Yeah, or sometimes you may even use who knows, you can use join. Yeah, right join, left join, any joins. Yeah, you can use them. So இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்ற நாங்க கத்துக்கிறதா வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்ஸ் என்ன,
ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கலா நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து நீங்க பாத்தீங்களா இருந்தா ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ ரிலேஷனல் குவரி லாங்குவேஜஸ் எதை பேஸ் பண்ணி, எந்த மெத்தட் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி படிக்கிறதுக்காக தான் நாங்கள் ரிலேஷனல் அல்ஜிப்ரான்ற ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் பண்றோம். ஓகே, ஸோ இதுல வந்து நாங்க என்னத்துக்காகன்றது பார்த்தாச்சு. வை வி நீட் ரிலேஷனல் அல்ஜிப்ரான்னு நாங்க இப்போ பார்த்தாச்சு. ஸோ அப்போ நாங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? ரிலேஷனல் குவரி லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க மேத் என்ன, தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். Yeah, so we'll start with relational query languages. We'll start with relational query languages. Okay, we'll start with relational query languages. Okay, what are relational query languages? Okay, so relational query language ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது query languageன்றது என்னன்னா, சரிதானே, they allow us to manipulate data. manipulate data. இது வந்து ஒரு query language வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. ஆப்வியஸ்லி இன் டேட்டா பேஸ், ஏன் ஒரு டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது, சரிதானே. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எதுக்கு நாங்க வந்து query language யூஸ் பண்றோம்னா, we can retrieve data. Okay, retrieve data from a database. ஸோ ஒரு டேட்டா பேஸ் இருக்கும்போது அதுல இருந்து நாங்க வந்து டேட்டாவை மேனிப்புலேட் பண்றதுக்கோ, அதுல இருக்க டேட்டாவை மேனிப்புலேட் பண்றதுக்கோ, இல்லாட்டி அதுல இருக்க டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுக்கோ, ரிசல்ட்டா பெற்றுக்கொள்றதுக்கோ நாங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் என்ன, ரிலேஷனல் குவரி லாங்குவேஜ், சரிதானே. ஸோ இதுல வந்து நாங்க யூஸ் பண்றது ரிலேஷனல் குவரி லாங்குவேஜஸ் நாங்க யூஸ் பண்ற மாடலுக்கு பேர் வந்து ரிலேஷனல் மாடல், சரிதானே. ரிலேஷனல் மாடல் தான் நாங்க வந்து யூஸ் பண்றோம். we are using ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடலோட யூஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருமா இருந்தா, வெல், ரிலேஷனல் மாடல் வந்து நாங்க எதுக்காக யூஸ் பண்றோம்னா வெரி சிம்பிள். ஓகே, இது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பில்லரா இருக்கு, சரிதானே. ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு சிம்பிளான, அட் த சேம் டைம் ஈவன் தோ இட்ஸ் பவர்ஃபுல் இட் கேன் பி சிம்பிள், சிம்பிளான பவர்ஃபுல்லான குவரி லாங்குவேஜஸை கிரியேட் பண்றதுக்கு ரிலேஷனல் மாடல் வந்து யூஸ் ஆகுது, சரிதானே. யூஸ் டு கிரியேட் சிம்பிள் yet powerful query languages. இதுக்காக தான் வந்து நாங்க ரிலேஷனல் மாடல் வந்து நாங்க யூஸ் பண்றோம், சரிதானே. ரிலேஷனல் மாடல் வந்து நாங்க எதுக்காக யூஸ் பண்றோம்? சிம்பிள் அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லான குவரி லாங்குவேஜஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து எந்தெந்த விதத்துல நாங்க அப்ரோச் பண்ணலாம்னா, சரிதானே, எப்படி ஜஸ்ட் நாங்க வந்து சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான குவரி லாங்குவேஜ் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன, எந்தெந்த விஷயத்துல நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, we can say this relational model helps us to build as a strong formal foundation based on logic. Okay, helps us to build strong formal foundation based on logic. This is what we are using relational model for. And we have also another use for relational model. This allows us for much more optimization. நாங்க வந்து ஒரு டேட்டாபேஸை மேனுவலா ஸ்டோர் பண்ணும்போது இருந்த ஆப்டிமைசேஷன், அதோட ஆப்டிமல் கெப்பாசிட்டி, அதோட எஃபிஷியன்சியை விட இப்ப இருக்க எலக்ட்ரானிக் டேட்டா பேசஸ்ல இருக்க எஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கு. Yeah, normally you used what books. Yeah, you used books to store data, and these books were considered as databases. Okay, but then we invented computer, and these computers were perfect way to store data. And in these computers, okay, I'm drawing a monitor, but you know the idea. So in this computer we stored electronically.
we store the data electronically, and this helped us move forward like ஒரு giant leap தான், சரிதானே? ஸோ இந்த ரிலேஷனல் மாடலை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இஎஃப் கால், எட்கர் எஃப் கால், yeah, he helped us to make this huge leap. Okay, so that's why relational model is very important, and that why that allows us for much optimization. Okay, and now we are continuing. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குவரி லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. குவரி லாங்குவேஜ் வேற, குவரி லாங்குவேஜஸ் ஆர் நாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதுல நம்ம கிளியரா இருக்கும். ஸோ நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு கம்ப்ளெக்ஸான calculations. If we have to do complex calculations, we use programming languages. Okay, we use programming languages for complex calculations. But these ones, query languages, yeah, query languages on the other hand, they are not useful for complex calculation. They are just useful for easy and efficient retrieval of data. Easy and efficient retrieval of data. This is the real use behind the query languages. Okay, so query language எதுக்காக நாங்க யூஸ் பண்ணலாம்? டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஈஸியா மேனிபுலேட் பண்றதுக்கு. ஒரு டேட்டா வந்து எதுல இருந்து, ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து, ஒரு டேட்டா செட்ல இருந்து, ஓகே, ஒரு டேட்டா செட்ல இருந்து நாங்க இதை ஆக்சஸ் பண்றதுக்கு இதை நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ். தட்ஸ் வை we normally connect programming languages with query languages to perform calculation. Okay, this is the idea behind that combination. Okay, so this is why இதுதான் வந்து ரிலேஷனல் குவரி லாங்குவேஜ்ன்றது. ஸோ இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு சயின்ஸ் இருக்கு. அதை தான் வந்து நாங்க ரிலேஷனல் அல்ஜிப்ரால வந்து படிக்க போறோம். ஓகே தானே? இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஏ, Thank you very much for watching. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. ஸோ ப்ளீஸ் give it a thumbs up and share it with your friends. Maybe they will also benefit from it. Yeah, and don't forget to subscribe the channel and hit the notification bell so that you don't miss out on the future CS videos that I make. And also in the comments you may let me know your suggestions or any questions or topics that you'd like me to cover. So until next time, keep learning, stay curious, and I'll see you in the next video. Bye bye.